வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ் டெமோக்ரஸி எபிசோடில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டெல்லியில் கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே நம்ம விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இறந்த விவசாயிகளோட மண்டையோடுகளை வச்சுக்கிட்டு எலிக்கறி சாப்பிட்டுட்டு அரை நிர்வாணமாக ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி சென்னை வாழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும், அவங்களோட கோரிக்கைகள் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருக்கோம். இன்னொரு கேள்வி என்ன வச்சுருக்கோன்னா, மற்ற துறையினர்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதே மாதிரி விவசாயிகள் வந்துட்டு எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டா நம்ம தமிழ்நாடோட நிலைமை என்ன அப்படின்ற கேள்வியும் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தெரியுமே, விவசாயம் இந்த இதுக்கோசம் லோனு இதுக்கோசம் அவங்க வந்து எதுக்காக போராடுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? we don't know about that issue. Farmers are protesting, that one, right? Yeah. No, I'm not much aware because I'm not from Tamil Nadu. But since I too belong from farmer family, so I can understand their pain. And it should be someone higher official who should take the initiative. உங்களுக்கு முறையாக இது பண்ணியிருந்தால் விவசாய மறியல் பண்ணுறது கூட வேலையே இல்லை. வயசானவங்களாம் எல்லாரும் போய் கிடக்குறாங்க, ஒரு 17 நாளாக இது பண்ணுறாங்க. தேவையே இல்லை, பொம்பளைங்க ஆம்பளைங்க. லோனை தள்ளுபடி பண்ண சொல்லி, விவசாய கடன் தள்ளுபடி பண்ண சொல்லி அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம் சார், தள்ளுபடி பண்ணுவோம். எல்லா சிட்டிசன் ஒன்று தான். வருஷம் லோன் வாங்கி வருஷம் தள்ளுபடினா கவர்மெண்ட் என்ன எப்படி? இன்னொன்று அவங்க மாபெரும் முட்டாள்தனமான ஒன்று கேட்குறாங்க. பென்ஷன் எதை வச்சு கொடுக்க முடியும்? ஒரு விவசாயிக்கு எப்படி பென்ஷன் கொடுப்பாங்க? கவர்மெண்ட் ஸ்டாஃபு அவன் வந்து ஒர்க் பண்ணுறவனுக்கு கொடுக்கலாம், கரெக்டுங்களா? அவன் வந்து நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறான், சம்பளம் வாங்கிட்டு செய்கிறான். நீ தனிப்பட்ட ஆள் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு பென்ஷன் கொடு, எனக்கு 60 வருஷத்துக்கு மேலே பென்ஷன் கொடுன்னு அதுக்கு முதியோர் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. இதை எந்த வகையிலையுமா நியாயம்னு எடுத்துக்க முடியும்? இந்த அரிசி கிடைச்சா அவங்களுக்கு ஒரு வேளை சோறு, ஒரு வேளை கஞ்சி கிடைக்கின்றதாக அவங்க போராடுறாங்க. விவசாயம் பண்ணுற அந்த விவசாயம் நல்லா தான் நாம நல்லா இருக்க முடியும். நம்ம என்னதான் பண்ணணும்? அவங்களோட தண்ணீர் தேவை என்ன, அவங்க தீர்ந்து. இப்போ நம்மள்டே ஒரு பொருள் இருந்தால் கூட நமக்கு போக தான் தர்மம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அவங்களோட சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ அங்கீகரிக்கணும். ஒரு சாதாரண ஒரு ட்ரெயினில் நம்ம போகிறோம், ஒரு 4 மாடு வச்சுக்கிறோம், விவசாயம் என்ன வச்சுருக்கோம், மாடு வச்சுக்கிறவன் பால் கறந்தானா அந்த சும்மல் அடிக்கும், தள்ளி குக்காரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இருக்குது. நம்ம பீப்புள் அதை விரும்புகிறாங்க, தெரியுங்களா? ஒரு தண்ணி வந்து ஒரு பால் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறதுக்கு ஐயோங்கிற, ₹1 10 ரூபா 2 ரூபா விலையேற்றுறாங்க. 2 ரூபா விலையேற்றுனா கத்துற நீங்க நுகர்வோர் கத்திரமா இல்லைங்களா? ஆனால் தண்ணி 30 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறியா எப்படி? அது எந்த இதில் ஏற்றுக்கலாம்? அப்போ அந்த விவசாயி எப்படி அவன் பிழைப்பான்? இவ்வளவு இடம் கிடக்குது, எவ்வளவோ இடம் கிடக்குது. என்ன பூமியில் பெட்ரோல் எடுக்கணுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே? ஏன் தண்ணி கிடைக்காதா? ஏன் சேமிக்க முடியாத அவங்களால? இந்த வெள்ளத்தில் எவ்வளோ தண்ணி கடலில் போய் சேர்ந்துச்சு. இதுக்கு எவனா முயற்சி எடுத்தாங்களா? இன்னும் இப்போ பஞ்சம் தண்ணி வறட்சின்னு வரப்போகுது. இதெல்லாம் இப்போ காப்பாற்றிருக்கலாமல்ல? இதுக்கு இதை வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் செப்பெடுக்கணுமுங்க. கர்நாடகத்துக்காரன் தண்ணி தரலை, மைசூருக்காரன் தண்ணி தரல, ஆந்திரா ஏன் கேட்குறேன்? இங்கே கிடக்குது அவ்வளோ நாளாக. இந்த எங்கேயோ இருந்தவன் இங்கே பெட்ரோல் எடுக்கணும்னு இடம் கேட்குறான். அப்போ இங்கே எல்லா செல்வம் இங்கே இருக்கும்போது நீ ஏன் போய் தண்ணிக்கே அவன்கிட்ட போய் பிச்சை கேட்கணும்? அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. என்னை மாதிரி எத்தனை பேர் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் தான் வந்து 2162 போராட்டம் பண்ணியிருக்காங்களாம் இது வரைக்கும். அதிகமாக போராட்டம் பண்ணதுலேயே வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி போனால் தமிழ்நாடுன்றதை தனி நாடாக வேணால் கொடுத்துட்டு சொல்லுங்கள், இருக்கிறத வச்சு நாங்கள் தனியாக வாழ்ந்துக்கிறோம். இப்போ எல்லா துறையும் வந்துட்டு ஸ்ட்ரைக்லாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம விவசாயிகள்லாம் சேர்ந்து இனிமேல் விவசாயமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடோட நிலைமை எப்படி இருக்கும்? ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி மனுஷனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கிற வேண்டியது தான். அது மாதிரி ஒரு நிலைமை தான் வரப்போகுது. விவசாயிங்க மட்டும் விவசாயம் பண்ணலன்னா ஒன்றுமே இல்லை சார். சாப்பிட்றதுக்கு ஒன்று பணம் வச்சு சாப்பிட முடியாது. விவசாயம் அவங்க கஷ்டப்பட்டு வெயில் மழை பார்க்காம அவங்க போய் கஷ்டப்படுறதுனால தான் நமக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். விவசாயம் இல்லாத நாடு வாழ முடியாதுங்க. அவங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? எப்படி இதெல்லாம் உணவுலாம் வரும்? அது வந்தால் தான் நம்ம பழைக்க முடியும். சாப்பிட உணவு இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? விவசாயம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். விவசாயம் இல்லாட்டி பேப்பர் தான் திங்கணும். 2000, 1000, 500 திங்க தான் செய்யணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த மாதிரி பப்ளிக் சர்வே பண்ணுறதுனால மாற்றம் கிடச்சிருமா, தீர்வு கிடச்சிருமா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. எங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த வீடியோ ஒரு 1,00,000 பேர் பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 பேருக்காச்சும் இதோட டெப்த் தெரியும், இதனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் எங்களுக்கு. ராபர்ட் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஆஷிக் உங்கள் பேரை போட்டால் மட்டும்தான் நீங்கள் கமெண்ட் படிப்பீங்களா, சும்மா ஒரு டவுட் கேட்குறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்படிலாம் கிடையாது ப்ரோ, கமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படிப்பேன் நான். அதை தொடர்ந்து ஜெயக்குமார் அப்படின்றவர் ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோ, மக்களோட கருத்துக்களை வந்துட்டு மக்கள் வாயாலேருந்து வாங்குறீங்க, நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து வீடியோக்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம் எங்களுக்கு. ஸோ உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். ஸோ அடுத்தடுத்த டெமோக்ரஸியில் வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து கேட்கணும் அப்படின்றது மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் டைலாக் தான், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.